டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சென்சாருக்குள்ள எப்படி போடலாம்? நீங்களா முடிவு பண்றது சென்சார் என்னைக்கு வரும்னு? இந்தியா முழுக்க அப்படிதான் போகுது. போக கூடாது. நான் சொல்றது ரூல். நீ பிரேக் பண்ணனும்னா பிரேக் பண்ணு. உங்கள்ட்ட சென்சார் முடிவு நடந்திருக்கு, நல்லா நடந்திருக்குமே, எந்த கட்டும் இல்லாம. சென்சாருக்கு ஒரு பைலா புக் இருக்குன்னு அதை வாங்கி படிச்சிடணும். இங்க யாருமே அதை படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க டேட் போட்டுட்டு சென்சாருக்குள்ள போவே கூடாது. இல்ல, பராசக்தி படத்துல சிவகார்த்திகேயன் வந்து அதிகாரப்பூர்வமா பேசும்போது அண்ணா நான் ஏற்கனவே எனக்கு யாரும் நடிக்க வர மாட்டாங்க. நீங்க குறிப்பிட்டு சில பேரை சொன்னீங்கன்னா என்ன சேர்க்கவே மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது அவர் வந்து எங்க மேற்கோள் காட்டுறேங்கிறத பாருங்க. அவரு நாங்க வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்றோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆடியோ லான்ச்ல பேசினார் பொங்கல் பத்தி. சோ ஹி வாஸ் டாக்கிங் அபௌட் ரிலீஸ் டேட். அன்னைக்கு அவர் பேசும்போது படம் சென்சாருக்கே போல. அதுதானே, அது தப்பு இல்லைன்னா அது அப்படித்தானே நாடு முழுக்க ஏவிஎம்ல வந்து நீங்க கலாச்சாரங்க தீபாவளிக்கு முடிவு நாடு முழுக்க சிக்னலை தாண்டி தான் வண்டியை நிப்பாட்டுறாங்க. நானும் நிப்பாட்டுன்னு சொல்றது சரியான பாண்டியன் அது சரின்னு சொல்லுவாரா? நான் சொல்ல வர்றது ஏவிஎம் மாதிரியான ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் நிறுவனங்களே தீபாவளிக்கு படம் ரிலீஸ், பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். குறிப்பிட்ட தேதி போடக்கூடாது. எந்த தீபாவளிக்கு ரிலீஸ்னு சொல்லல. நாங்க இது வேற எந்த பொங்கலுக்கு ரிலீஸ் நாங்க சொல்லல. டெல்லியில கேட்கிற குரல் மாதிரியே இருக்கு எனக்கு. ஆனா தேதி போடக்கூடாதுன்னு பைலா அது. அப்புறம் சென்சாருக்கு நம்ம அப்ளை பண்ணதுல இருந்து சென்சாருக்கு ஒரு கால அவகாசம் இருக்குன்னா 60 நாள் அவங்க எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணா நாளைக்கு படம் பார்க்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கு. அந்த பைலா புக்ல தெளிவா போட்டிருப்பாங்க. ரிவைஸ் கமிட்டி போனா அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. அந்த பைலா புக்ல போட்டிருக்காங்க. அதை தாண்டி போகிறப்போ நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சென்சார் தான் ஜெயிக்கும். சென்சார்ல முதல்ல படம் பார்க்கறது வந்து 2 மேல் 2 ஃபீமேல் ஒரு சீஃப் R1 சொல்லுவாங்கள. இவங்க தான் படம் பார்ப்பாங்க. 5 பேருமே பிஜேபி காரங்களா இருப்பாங்களா? 4 பேர் இருப்பாங்களா? அண்ணா அவங்க எந்த கட்சியில் எனக்கு தெரியாது. எங்களை பார்க்க கூட விட மாட்டாங்க. அவங்க வரப்போ நாங்கள் இருக்கவே கூடாது அந்த இடத்துலையே. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ தான் உள்ளே போகணும். அந்த சீஃப் மட்டும் தான் எங்ககிட்ட பேசுவார். இவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பற்றி, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, 2 ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 மேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் எதெல்லாம் நல்லது கெட்டது அவங்க ஒரு விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் கட்டு, இதெல்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா யூஏ அப்படின்னு நமக்கு பிரித்து சொல்லுவாங்க. நம்ம எதை வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வியாபாரம் ரீதியாக.